Hi viewers, welcome to Gavi's Kitchen and Jolly Panrom channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற dish egg fried rice. வாங்க ப்ரோக்ராம்க்கு போலாம். egg fried rice செய்ய தேவையான பொருட்கள் egg, ginger, garlic, basmati rice, beans, carrot, cabbage, oil, salt, soya sauce, red chili sauce. ஒரு ஆளுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு half an hour தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணும்போது குக் பண்ண போகிற வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் அண்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச ரைஸை நல்லா குக் பண்ணி ஒரு பெரிய பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது அந்த 5 முட்டையை நம்ம போட போகிறோம். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க மெயின் ப்ராசஸ்க்கு போகலாம். ஒரு பெரிய பேனில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் அண்ட் கேபேஜை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணோன்னா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. என்ன வியூவர்ஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.